வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக தமிழக அரசுலேருந்து 3 முக்கிய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன அந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க உணவுப் பொருள் வழங்கல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் ரேஷன் பொருட்களின் அளவை உறுதி செய்வதற்கு அவர்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குகிறார்கள் என்பதற்கு கொடுக்கப்படும் பில்லிலும் 2 மாற்றங்களை அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் பொது விநியோக திட்ட சேவைகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் வழங்கும் பொருட்டு நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு அச்சடிக்கப்பட்ட ரசீது வழங்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட விரல் ரேகை சரிபார்ப்பு வசதி மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பு வசதி உள்ளிட்ட கூடுதல் நவீன வசதிகளுடன் கூடிய 27,000 விற்பனை முனைய இயந்திரங்கள் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் பெற்றுக்கொள்ளும் அத்தியாவசிய பொருட்களின் விவரங்களை சரிபார்க்கும் வகையில் நியாய விலைக் கடையில் உடனுக்குடன் ரசீதும் மற்றும் பதிவு செய்ய கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டு வருகிறது. பொது விநியோக திட்ட சேவைகளை முழு கணினிமயமாக்கல் பொருட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் மற்றும் விநியோகத்தின் மீது நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தும் பொருட்டு அரசின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. இதனையும் மீறி ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் மக்கள் உணவுப் பொருள் வழங்கல் துறையிடம் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா தரம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கம்ப்ளைண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நியாய விலைக் கடையில் இப்போ ஏதாவது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ரசீதும் கொடுக்கப்பட்டு அதோட கைபேசி எண்ணிற்கு பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்பப்படுற மாதிரி 27,000 விற்பனை முனைய இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு புதுசாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழக அரசுலேருந்து பொதுமக்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.